வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம புதுசா வந்திருக்கக்கூடிய 3 படங்கள் 2 வெப் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நான் சொல்ல போற எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. இந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா இல்லையா அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது கேரளா கிரைம் ஃபைல்ஸ் உடைய சீசன் 2 இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வெப் சீரிஸ் உடைய முதல் பாகம் 2023 வருஷம் ரிலீஸ் ஆச்சு. அந்த வெப் சீரிஸ் உடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்ஸ் ஒர்க்கரா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. அந்த கொலையை யாரு பண்ணாங்க அப்படிங்கறத தேடி போறது தான் முதல் சீசன் உடைய கதை. இப்போ 2வது சீசனுக்குள்ள வரலாம். ஸோ 2வது சீசனை பார்க்கறதுக்கு முதல் சீசனை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இது கம்ப்ளீட்டாவே டிஃப்ரெண்டான ஸ்டோரி தான். நீங்க டைரக்டா சீசன் 2வையே பார்க்கலாம். சீசன் 2 உடைய ஸ்டோரி என்னன்னா, ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பிரைவேட் மியூசியத்துல பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் திருடு போயிடுது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக மோப்ப நாயை கூட்டிகிட்டு ஒரு டீம் வர்றாங்க. ஆனா அந்த டாக் அங்க வந்த உடனே ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்ணது, கூட்டிட்டு வந்த ஒருத்தரையே கடிக்கவும் செய்யுது. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல 2-3 போலீஸ் ஆபீசரை ஒரு ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அவங்க அங்க வந்த உடனே அதே ஸ்டேஷன்ல சிபிஓவா வேலை செய்யக்கூடிய அம்பளி அப்படிங்கிற ஒரு போலீஸ் காணாம போயிடுறாரு. சோ இந்த ஒரு கேஸ் அவங்க கையில எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ காணாம போன அந்த நபரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இந்த ஒரு கேஸுக்கும் ஸ்டார்டிங்ல காட்டின அந்த திருட்டு கேஸுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸோடைய மீதி கதை. ஸோ இந்த வெப் சீரிஸோடைய பாசிட்டிவ் அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். பெருசாக எங்கேயுமே போர் அடிக்கல, நல்லா என்கேஜிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. இன்வெஸ்டிகேஷனாக இருக்கட்டும் இல்லை எமோஷனல் பார்ட்டாக இருக்கட்டும், ரெண்டையுமே ஈக்குவலாகவே ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்தாங்க. அதுலேயும் இந்த டாக் ஏன் இவ்வளோ வியர்டாக பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அதுவும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. இந்த வெப் சீரிஸில் நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. சிஐ எஸ்ஐயா வர அந்த 2 பேர்த்துடைய ஆக்டிங்காக இருக்கட்டும் இல்லை இந்திரன்ஸோடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்கு, சீசன் 1 அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சீசன் 1 விட இது பெட்டராவே இருக்கு. ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. இந்த வெப் சீரிஸை கண்டிப்பா ஒரு டைம் பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. டோட்டலா 6 எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் 30 மினிட்ஸ் தான் வரும். ஸோ சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் தான். டைம் கிடைச்சா இந்த வெப் சீரிஸையும் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம 2வதா பார்க்க போறது மலையாள படமான பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ பிரைடல் பொட்டிக் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவருடைய ஃபேமிலியில அம்மா அப்பா 2 தம்பிங்க இருக்காங்க. 2 தம்பிகளுக்கும் ஹீரோவுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க குடும்பம் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கும் 35 வயசுக்கு மேல ஆகியும் கல்யாணம் ஆகல. ஸோ பொண்ணு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காரு. அந்த மாதிரியான ஒரு டைம்ல ஒரு பொண்ணை மீட் பண்றாரு. அதுக்கப்புறம் இவருடைய லைஃப்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாருடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. குறிப்பா நடிகர் திலீப் அவர்களுடைய ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த ஸ்டோரி, அந்த ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் காமெடியாவும் செகண்ட் ஹாஃப்ல பாதிக்கு மேல எமோஷனலாவும் எடுத்திருந்தாங்க. ஸோ காமெடி எமோஷனல் ரெண்டுமே இந்த படத்துல சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்கிரீன் பிளே எல்லாம் நல்லா சுவாரஸ்யமாவே கொண்டு போயிருந்தாங்க. பெருசா எங்கேயுமே போர் அடிக்கல. இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தி ஃபேக்கான நியூஸை பரப்புறதுனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் மக்களுக்கு வருது, அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் அவங்களுடைய லைஃப்ல சோசியல் மீடியாவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் நல்லா எமோஷனலாவே கொண்டு போயிருந்தாங்க. ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா G5ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசா அடல் கண்டல்லாம் இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடய பார்க்கலாம். இப்போ நம்ம 3வதா பார்க்க போறது தமிழ் படமான கலியுகம் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங் சீனிலேயே 2064 வருஷம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம்ல 3ஆம் உலக போர் வந்ததாகவும் அதனால மக்கள் சாப்பாடு கிடைக்காம தண்ணி கிடைக்காம போராடிட்டு இருக்கிற மாதிரியும் பேசிக்கான நீட்ஸ் கூட இல்லாம கஷ்டப்படுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதுல 2 விதமான குரூப்பை காட்டுறாங்க. அந்த 2 குரூப்புக்கும் நடுவுல ஒரு பெரிய சுவர் இருக்கு. அந்த சுவருக்கு உள்ள இருக்கக்கூடிய குரூப்பை ரெசிடென்ஸ் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும், வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அவங்க சேமிச்சு வச்சு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சுவருக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, பட்னியால நிறைய மக்கள் செத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரெசிடென்ஸ் குரூப்ல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் இந்த லிபரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சுவருக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்களை தாறுமாறா சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது சுவருக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரெசிடென்ஸ் கேம்புக்குள்ள போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை. அந்த ஒரு ஆசை நிறைவேற
நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துல 5 மினிட்ஸ் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த தான் நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்லாத நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு, அதெல்லாம் நீங்க படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மூவியுடைய பாசிட்டிவ் அப்படின்னா கிஷோர், ஸ்ரதா இவங்க 2 பேருடைய ஆக்டிங் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா ஸ்ரதாவுடைய ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அவங்க இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்துடைய கதையை டேக் டைவர்ஷன் எடுத்து வேற மாதிரியான ஒரு ஜோன்ல கொண்டு போயிருந்தாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு த்ரில்லிங்காவே இருந்துச்சு, எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சு. கதை ஒரு ஜோன்ல ஸ்டார்ட் ஆகி அது முடியறது வந்து பாத்தீங்கன்னா வேற ஜோன்ல கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமோட்டோகிராஃபி இது எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய படம் தான். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சிம்பிளி சவுத் ஓடிடியில் அவைலபிளா இருக்கு. ஆனா இது அவுட் சைடு இந்தியாவில் இருக்கவங்களால மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. பெருசா அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடய பார்க்கலாம். IMDbல 10க்கு 7.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 4ஆவதா பார்க்க போற படம் ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இதுக்கு முன்னாடி ஃபைனல் டெஸ்டினேஷனுடைய 5 பாகத்தையும் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த படத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை இந்த படத்தை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றவங்களுக்காக இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை நம்ம லைட்டா பார்த்துடலாம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயினுக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது, அதாவது நிறைய பேர் சாக போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருது. இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சு அந்த சாவையெல்லாம் இவங்க தடுத்து நிறுத்தினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக ஹீரோயினுடைய ஆக்டிங்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. இந்த படத்தில் சில சீன்ஸ் எல்லாம் வரும். படத்துடைய ஸ்டார்டிங் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் நடக்கக்கூடிய சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹாஸ்பிட்டல் நடக்கக்கூடிய ஒரு சில சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸில் நடக்கக்கூடிய சம்பவம்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. நீங்கள் இந்த கொடூரமான ஸ்லேசர் படம்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த படத்தை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த படத்தில் நிறைய கொடூரமான சீன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதுலேயும் ஒருத்தர் சாகர சீனை விட அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிடுவாங்க. அதுக்கேற்றமான சில சீக்வன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்லேசர் படம்னா ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரியான படங்களை எல்லாம் விரும்பி பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். இந்த படம் சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போறது வி வேர் லையர்ஸ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் உடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம வெப் சீரிஸ் உடைய ஹீரோயின் ஒரு வசதியான ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கசினும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே எப்பயுமே அந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஒரு ஐலாண்டுக்கு போறது வழக்கம். கிட்டத்தட்ட 10-15 முறை அந்த ஐலாண்டுக்கு போயிருக்காங்க. அப்போ ஒரு தடவை போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுல அந்த ஐலாண்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அவங்க மறந்துடுறாங்க. ஸோ இந்த ஒரு சம்பவத்தை அப்புறம் நம்ம ஹீரோயினா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வரதையும் விட்டுறாங்க. ஸோ அப்படி அவங்களுக்கு அந்த ஐலாந்தில் அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஹீரோயின் தேடி போற சம்பவம் தான் இந்த வெப் சீரிஸ் உடைய மீதி கதை. ஸோ இந்த வெப் சீரிஸ்ல மொத்தமாவே 8 எபிசோடு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய வெப் சீரிஸ் தான். ஃபர்ஸ்ட் எபிசோடும் லாஸ்ட் எபிசோடு மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. மற்ற எபிசோட்லாம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது ஒரு ஆவரேஜான வெப் சீரிஸ் தான். ஸோ இந்த வெப் சீரிஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அடல்ட் சீன்ஸ் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.